ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சிக்கு வியூ சேனல். நீங்கள் எல்லோரும் வடபழனி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அப்போ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் அங்கே போயிட்டு நான் என்னென்ன அங்கே ஃபேஸ் பண்ணேன் அண்ட் நான் அது போகிறதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டு அதுன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் சனிக்கிழமை தாங்க அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் காலையில் போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம். பட் எங்களால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாதனால நாங்கள் ஈவினிங் போகிற மாதிரி பிளான் வச்சுட்டோம். எனவே கோயில் வந்து ஈவினிங் எப்போவுமே கம்மியாக இருக்கும் கூட்டம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்தது. நாங்கள் இருந்தாலுமே நாங்கள் ஒரு 4 மணிக்கு கிளம்பி ஒரு 4:30-5 மணி போல் நாங்கள் அங்கே ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் முதல்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் காரில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு பார்க்கிங் ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையோ இல்லை அங்கே நியர்பையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கிங்கை வந்து காரை அங்கேயே போடணுங்க. பைக்குனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கேவே உங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. பட் அது சீக்கிரம் ஃபுல்லாகிடுது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்படி இல்லைனா அங்கே இருக்க தெருக்களில் நீங்கள் நிப்பாட்டலாம், ஆனால் அது ரொம்ப டிராஃபிக் ஆகுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து எங்கன்னா சைடில் நீங்கள் நிப்பாட்டலாம். என்னோடய பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ட்ரெயின். அது நீங்கள் இறங்கின உடனே அங்கேருந்து 50 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு கோவில் இருக்குதுங்க. ஸோ பார்க்கிங் உங்களுக்கு தவிர்க்கணுன்னா எங்கன்னா நீங்கள் பைக்கில் போகும்போது கொஞ்சம் தவிர்க்கலாம். காரில் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்காக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கிங் கூகுளில் பார்த்துட்டு நீங்கள் போங்க. பட் அதேமாதிரி ஃப்ரீ தர்ஷன் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து வருதுங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ தர்ஷன் கூட்டம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் 50 ரூபா டிக்கெட் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே அந்த ஆஃபீஸ்க்கு லெஃப்ட் சைடு க்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் அங்கே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இன்னொன்று இங்கே பூஜை நடக்கிறதுனால 6 மணிக்கு தாங்க உங்களுக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பக்கவாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியதுமே நாங்கள் பார்த்துட்டோம். பட் என்னென்னா வெயிட் பண்ணுற எங்களுக்கு பீரியட் தான் கொஞ்சம் ஒரு 1/2 hour to 1 hour ஆகிடுச்சிங்க. ஏன்னா 6 மணின்றனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஒன்ஸ் உங்களுக்கு மூவ் ஆனவொடனே க்யூ வந்தீங்கன்னா 10 minutesல நாங்கள் சாமி பார்த்துட்டோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோயிலும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த முருகன் கோயில் போகிறதாலும் கொஞ்சம் கூகுள்லேயோ இதுலேயோ பார்த்துட்டு போகிறது நல்லது. தேங்க்ஸ்.